ஹாய், ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். சைக்காலஜி எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு தத்துவம் சார்ந்த பிரிவா தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த அறிவியல் சார்ந்த பிரிவுக்கு கொண்டு போனவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்கம் ஒன் தான். ஏன் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேபையே வந்து உருவாக்குனாரு. அந்த லேப் வந்து எங்க அமைச்சாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனில இருக்கிற லீப்சிக் நகர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேபை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ இந்த வில்கம் உன் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி, நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1819ல பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி புக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதை யார் வந்து எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா வில்லியம் ஜேம்ஸ் தான். ஸோ இவர் வந்து இந்த புக்கை ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல வந்து எழுதியிருப்பாரு. அப்படி அந்த புக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து மனிதனோட மனம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லியிருக்காரு. இவர் வந்து அந்த மனிதனோட மனம் வந்து அந்த சிந்தனைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நீரோட்டம் மாரி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னவர் வந்து இவர் தான். இவர் அது மட்டும் இல்லாம, இவர் வந்து அதுல வந்து ஒரு 2 கான்செப்ட் சொல்லியிருக்காரு. ஃபங்ஷனலிசம், ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு ஒரு 2 சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுல ஃபங்ஷனலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனம் வந்து எதற்காக இருக்கு? மனம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்றது தான் ஃபங்ஷனலிசம். மனம்னா என்ன அப்படின்னு பார்க்கறது தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம். இது வந்து சைக்காலஜில வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்டும் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்கோ அனாலிசிஸ் தியரி தான். இது ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இவங்க வந்து 5 ஸ்டேஜஸா வந்து சைக்கோ அனாலிசிஸ் டெவலப்மெண்ட்னு ஒரு 5 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. மனிதனுடைய வளர்ச்சி வந்து இந்த 5 ஸ்டேஜஸ வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். இதை வந்து ஒரு செப்பரேட் வீடியோல கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கலாம். இந்த 5 ஸ்டேஜஸையும் அங்க வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியிருக்கோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இவர் வந்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு மனிதனுடைய மனத்தை பத்தி 3 நிலையா பிரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து அன்கான்சியஸ் மைண்ட் அத பத்தி பேசியிருக்காரு. மனிதனுக்கு கனவு எப்படி வருது, ஏன் வருது, அது வரும்போது என்னென்ன மாற்றங்கள் வந்து உருவாகுது அப்படிங்கறத பத்தி ட்ரீம் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற இவரோட புக்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனிங் பத்தி சொல்லியிருக்காங்க. 1904ல யார் சொல்றாங்க அப்படின்னா பாவ்லோ தான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நாயை வந்து பயன்படுத்துறாங்க. இதுல வந்து நம்மளுக்கு உணவு கொடுக்கும்போது நாய் வந்து உமிழ்நீர் வந்து சுரக்குது. இது வந்து தானா நடைபெறுது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு விசில் வந்து ஊதுறாங்க. ஆனா நாய் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. சோ எகைன் வந்து விசில் ஊதிட்டு அதுக்கப்புறம் வந்து உணவு குடுக்குறாங்க. அப்ப நாய் வந்து அமிழ்நீர் சுரக்குது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, விசில் மட்டும் ஊதிட்டு ஊதும்போது அந்த நாய் வந்து அடுத்தது உணவு குடுப்பாங்க அப்படிங்கிறக்காக, அந்த விசில் ஊதும்போதே வந்து அது உமிழ்நீர் சுரக்குது. ஸோ இதன் மூலமா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிஷனிங் வந்து எப்படி வந்து மனிதனுடைய நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமென்ட்டுக்காக இவர் வந்து ஒரு நோபல் பரிசையும் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 1905ல இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வந்து உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பின்னட் அண்ட் சிம்மன். ஸோ இந்த பின்னட் அண்ட் சிம்மன் வந்து பிரான்ஸ் நாட்டுல அந்த காலத்துல குழந்தைகள் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க படிப்புல. அப்ப என்ன பண்ணுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பின்னட்டுங்கிற ஒரு சயின்டிஸ்ட வந்து அவங்களோட ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி குழந்தைங்க பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் வந்து இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட். இத மனிதர்களோட மார்க்க பேஸ் பண்ணி, குழந்தைகளோட மார்க்க மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கு, அவங்க ஒரு செர்டைன் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு அவங்க எந்த மாரி ஆன்சர் பண்றாங்க, எந்த மாரி ரியாக்ட் பண்றாங்க, அத பொறுத்து வந்து அவங்களோட இன்டெலிஜென்ட்ட வந்து அளந்து அவங்க சொன்னாங்க.
ஸோ அவங்களோட பின்னட்டோட ஒரு ஹெல்ப்பர் அவங்க தான் வந்து சிம்மன். இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் நுண்ணறிவு சோதனையை உருவாக்குனாங்க. பின் நாட்கள்ல தான் வந்து மன வயதுனா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்காவை சேர்ந்த டெர்மன்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டான்போர்ட் பின்னட் ஐக்யூ டெஸ்ட் வந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1916ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து சைக்காலஜிக்குங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. 1916ல தான் யுனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து உருவாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 1916ல தான் வந்து இந்திய அறிவியல் காங்கிரஸ்ல சைக்காலஜியும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட் 1916ல தான் வந்து இந்தியாவிலேயே ஒரு சைக்காலஜி அசோசியேஷன் வந்து உருவாக்கப்பட்டது. 1924ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாட்சன் வாட்சன் வந்து பிஹேவியரிசம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல வந்து மனிதர்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மட்டும் சைக்காலஜி கிடையாது, அவங்க நடக்கிற நடத்தை வந்து எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் சைக்காலஜி அமையுது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்சன் தான். இவர் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு லிட்டில் ஆல்பர்ட் டெஸ்ட் வந்து லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு 11 மாச குழந்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஒரு முயலை காமிக்கிறாங்க. அது ஒரு பயப்படாது. ஆனா ஒரு மணி சத்தத்தோட முயலை காமிக்கும் போது அந்த குழந்தை பயப்படுது. ஸோ நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா அது முயலை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த தியரிய பேஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிஹேவியரிசம், மனது மட்டும் சைக்காலஜி கிடையாது, நடத்தையை சார்ந்துதான் சைக்காலஜி அமையுது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா வாட்சன், ஜேபி வாட்சன் தான். நெக்ஸ்ட் வந்து என்என் சென்குப்தா அண்ட் ராதா கமல் முகர்ஜி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் சோசியல் சைக்காலஜி அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட்னு கூட சொல்லலாம் இந்த சென்குப்தா அப்படிங்கிறவரை. இவர் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் உளவியல் பேராசிரியராகவும் பணியாற்றினாரு. இவரும் ராதா கமல் முகர்ஜியும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சமூக உளவியல் இந்தியாவுல எப்படி இருக்கு, ஸோ இந்தியாவோட ஜாயிண்ட் ஃபேமிலி அதனோட அமைப்பு அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணி அதன் மூலமா உருவாக்கப்பட்டதான் வந்து சமூக உளவியல். நெக்ஸ்ட் 1949ல சைக்காலஜிக்கல் ரிசர்ச், இப்போ இந்தியாவினுடைய பாதுகாப்பு அறிவியல் அமைப்பின் உளவியல் ஆராய்ச்சி பிரிவு வந்து நிறுவப்பட்டது 1949ல. 1951ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் சென்டர் தெரப்பிய வந்து உருவாக்குறாங்க கார்ல் ரோஜர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போறோம் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, அதை கேட்டு நடப்பாங்க. ஆனா இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் பத்தாது அப்படின்னு அவங்க கிளைண்ட்டை ஃபர்ஸ்ட் பேச விடுறாங்க, கிளைண்டோட மனநிலையை புரிஞ்சுக்கிறாங்க. இவர் எதுவுமே கேட்கறது இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த கிளைண்ட்டை பேச விட்டு அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நடத்தையில என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாரு. இவர் வந்து அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரெக்கார்டு, அதாவது அந்த அந்த கிளைண்டோட அப்படியே வந்து அவங்கள ஏத்துக்கிறது, அவங்கள வந்து ஏத்துட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்பதி, அவங்க சைட்ல வந்து அவங்க எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கறத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிளைண்ட் சென்டர் தெரப்பிக்கு ஒரு முக்கியமான அம்சம்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த கிளைண்ட் சென்டர் தெரப்பி தான் வந்து உலக அளவிலையும் பின்னாட்கள்ல பிரபலமாச்சு. ஸோ இந்த கிளைண்ட் சென்டர் தெரப்பி தான் வந்து என்ன சொல்றாங்க, சைக்காலஜிஸ்ட்ங்கிறது ஒரு சொல்யூஷன் கொடுக்கறவங்க மட்டும் கிடையாது, அந்த கிளைண்டே வந்து அவங்க சொல்யூஷன் தீர்வை கண்டுபிடிச்சுக்குவாங்க, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு இவர் சொன்னார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1951ல வந்து கின்னர் வந்து சயின்ஸ் அண்ட் ஹியூமன் பிஹேவியர், அறிவியல் மற்றும் மனித நடத்தைங்கிற புத்தகத்தை வெளியிடுறாரு. இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிஹேவியர்ஸ பத்தி தான் இவர் வந்து சொல்றாரு. உளவியல் அப்படிங்கிறது பிஹேவியர்ஸ் சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ
வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ தொடர்ந்து பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? தேங்க்யூ.